உங்களை படைத்த ஏக இறைவன் உங்கள் உடம்ப, உங்களுடைய ரூஹ, உங்களுடைய உயிரை எப்படி வடிவமைச்சிருக்கான் அப்படின்னா, உங்களை அளக்கக்கூடிய கருவியை, உங்களுடைய பண்பை, உங்களுடைய நடத்தையை, உங்களுடைய செயலை அளக்கக்கூடிய கருவியை உங்களுக்குள்ளேயே வைத்து படைத்து விட்டான். அதனால் யாராலையும் தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. அது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது எப்படி நடக்குதுன்னா, நம்மளுடைய உயிர் இருக்கு இல்லையா, உயிர் ஒரு இடத்துல இருக்கும். நம்முடைய ரூஹு ஏற்கனவே என்னோட வீடியோ பார்க்கணும் தெரியும். நம்முடைய உயிர் ஒரு இடத்துல இருக்கும், கழுத்து கீழே இருக்கும். நம்முடைய ரூஹு சேஃபான இடத்துல, தூய்மையான ஒரு இடத்துல இருக்கும். நம்முடைய பீனியல் உள்நாக்குக்கு மேலே அந்த இடத்துல தங்கி இருக்கும். நம்முடைய உயிரை, நம்ம உயிருக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு 4-5 சக்கரங்கள் இருக்கும் கழுத்துக்கு கீழே. அந்த சக்கரங்களின் மூலமாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆசைப்படுவோம். உலக ஆசையா, இங்கே மூலாதார ஆசையா, காமம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசைகள் படுவோம். ஸோ இந்த மனிதன் இந்த உயிரை இந்த ஆசைகளோடு சேர்த்து, அதாவது நம்ம நியாயமாக ஆசைப்படலாம், இறைவன் அனுபவித்து ஹலாலான முறையில் ஆசைப்படலாம். எப்போவுமே துனியாவுடைய ஆசை, எப்போவுமே விபச்சாரம், எப்போவுமே காமம், எப்போவுமே அடுத்தவங்கள ஆட்டை போகிறது, எப்போவுமே அப்படியே போயிடக்கூடாது. அந்த உயிரை இந்த மனிதன் இந்த ஆசைகளோடு சேர்த்து வைத்து இப்படியே இந்த துனியாவில் வாழ்கிறானா, அல்லது இறைவன் காட்டிய வழியில், இறை தூதர்கள் காட்டிய வழியில் வாழ்கிறானா? அப்படி வாழ்ந்தால்தான் இவனுடைய உயிருடைய உணர்வு இருக்கு இல்லையா, அது மேலும் கீழுமாக நகர்ந்து ஒரு கட்டத்தில் அது மேலேறி இறைவன் கொடுத்த ரூஹு தங்கி இருக்கும் இல்லையா, அந்த இடத்தை சென்றடையும். சும்மா சாதாரணமாக அது மேலே ஏறிடுறது. அந்த உயிருடைய உணர்வு அப்படிங்கிறது சாதாரணமாக இறை சிந்தனைக்குள்ளெல்லாம் அப்படி அந்த ஒரு மெல்லிய துளைக்குள்ளே போய் உங்களை சுழுமுனையை திறந்து உள்ளே போயிடாது. அது எப்படி போகும்னா, நம்ம தயவு நிலையில் இருக்கணும், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், அடுத்து உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நபிமார்கள், நல்லடியார்கள் எப்படி வாழ்வாங்க? அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்க மாட்டாங்க, அடுத்தவர்களுக்கு வாண்டடாக போய் உதவி செய்வாங்க. நபிசுல்லாஹின் வாழ்க்கை வரலாறு பார்த்துருக்கீங்க இல்லையா, யாராவது சுமையை தூக்கிட்டு போனால் கூட நபிசுல்லாஹின் மனம் துடிக்கும். அந்த சுமையை வயசானவங்க யாராவது போனால் கூட, அதை சுமையை அதிகமாக சுமையை எடுத்துகிட்டு போனால் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கே போகணுமோ, அவங்க அங்கே போக வேண்டிய வேலை இல்லைன்னா கூட எங்கே போகணுமோ அது வரைக்கும் போய் அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற மனிதர்கள் துன்பப்படுறதை பார்த்து நம்ம மனசு உருகணும், ஜீவகாருண்யம் செய்யணும். அடுத்த உயிர்களையும் இறைவன் தானே படைத்தான். உனக்கு இருக்கிற உயிர் தானே, உனக்குள் ஊதப்பட்ட ரூஹு தானே அடுத்த மனிதனுக்குள்ளே இருக்குது. இறைவன் தன்னுடைய ரூஹை உனக்குள்ள ஊதின மாதிரி அந்த மனிதனுக்குள்ள இறைவனோட ரூஹு தான் இருக்கு. அந்த மனிதனுக்குள்ள வேற ஏதாவது ஒரு இறைவனோட ரூஹு இருக்கா? ஸோ அதனால தான் இறைவன் சொல்கிறான், எனக்கு நீ உதவி பண்ணணுமா, மண்ணில் இருக்கக்கூடிய சக மனிதர்கள், சக உயிரினங்களுக்கு நீ உதவி செய்வீனா அது என்னை அடையும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் இல்லையா. மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உதவி செய்தால் அது விண்ணில் இருக்கக்கூடிய இறைவனை சென்றடையும் சொல்லப்படுது இல்லையா. நாம் மற்ற மனிதர்களுக்கு அந்த இரக்க குணத்தோடு அந்த பண்போடு வாழ்ந்தால்தான் நம்முடைய உயிருடைய உணர்வு மேலே ஏறும். மேலே ஏறி அந்த திரைகள் எல்லாம் அகன்று போய் நமக்கு ஒரு ஒளி ஒன்று தெரியும். அந்த ரூஹுடைய ஒளி அது பெருசாகும். அந்த உயிருடைய உணர்வு மேலே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அந்த திரைகள் எல்லாம் அகன்று மேலே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அந்த முதல் நிலையிலான அந்த ஒளி இந்த இடத்துல உங்களுக்கு கண்ண மூடி பார்த்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு தோன்றும். அதுதான் மூமீன்களின் முகங்களில் சுஜூதுடைய ருக்குவுடைய அடையாளம் இருக்கும். நீங்கள் இறை நம்பிக்கையோடு இறைவனை வணங்கி இறைவனை துதித்து மன்றாடி நீங்கள் தினம் தினம் இந்த மாதிரி மற்ற உயிர்களுக்கு உதவி செய்து அதை போல் வாழ்ந்தீங்கன்னா அந்த திரைகள் எல்லாம் அகன்று அந்த ஒளி என்பது ஏற்படும். அந்த ஒளிதான் சூரா அல் ஹதீத் அத்தியாயம் 57 வசனம் 28 சொன்ன ஒளி. அந்த ஒளிதான்
அந்த ஒளியைத்தான் சொல்கிறார்கள் மூமின்களின் முகங்களில் சுஜூதுடைய ருக்குவுடைய அடையாளம் இருக்கும். அடையாளம் என்பது கருப்பு தழும்பு. ஒவ்வொருத்தங்க தொழுதே தழும்பு ஏற்படுத்திக்கிறாங்க, அமுத்தி ஒவ்வொருத்தங்க பாறாங்கல்ல வச்சு தேய்ச்சி தழும்பு ஏற்படுத்திக்கிறாங்களே அந்த ஷியாவெல்லாம், அது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கருப்பு தழும்புகளை குறிக்காது. முகங்களில் அடையாளம் இருக்கும், மூமின்களின் முகங்களில் அடையாளம் இருக்கும் சொன்னது அந்த ஒரு நூரைத்தான் குறிக்கும். அந்த நூறு எப்போ ஏற்படும்? அந்த நூறு ஏற்பட்டவர்கள் தான் சொர்க்கவாசிகள். அந்த நூறு ஏற்பட்டால்தான் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியும். இந்த மனித பிறவி எதற்காக? ஒரு டெஸ்ட் கலந்தான். இஸ்லாம் சொல்லித்தரப்படுது, அது மனித பிறவி டெஸ்ட் கலந்தாங்க. பூமியில் டெஸ்ட் பண்ணுறது தான் இறைவன் அனுப்பியிருக்காங்க சொல்லப்படுது இல்லையா? பூமியில் வாழ்ந்து தேர்ச்சி பெறும். என்னதான் தேர்ச்சி பெறணும்? சொர்க்கவாசியை தேர்ச்சி பெறணும். இதற்கு என்ன நம்ம உடம்புல என்ன நடக்கணும்? உங்களுடைய உயிருடைய உணர்வு மேலேறி இறை சிந்தனைக்குள் நுழைந்து அந்த ஒளி என்பது ஏற்படணும். அந்த ஒளி எப்போ ஏற்படும்? நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தா, தயவு நிலையில் இருந்தா, தான தர்மங்கள் செய்தா, மற்றவருக்கு உதவி செய்தா, மற்றவருக்கு உபதிரவம் செய்யாமல் இருந்தா, உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஒவ்வொருத்தங்க உபதிரவம் செய்கிறாங்க இல்லையா, மற்ற மனிதர்களை அடித்து பிடுங்குறாங்க இல்லையா, தொந்தரவு செய்கிறாங்க இல்லையா, சுமையை ஏற்றுறாங்க இல்லையா, அடுத்தவங்க வீட்டு வாடகை, வட்டி, வரதட்சணை அப்படிங்கிற அந்த ஒரு அநியாயம் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்களால் இந்த மனிதர்கள் மற்ற உயிர்களுக்கு உபதிரவம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உபதிரவம் செய்தால் உங்களுக்குள்ளேயே அது கெமிக்கல் ரியாக்ஷனில் ஏற்படாது. அந்த தயவு நிலை வந்தாதான், மற்ற உயிர்களுக்கு உதவி செய்தால்தான் உங்களுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு அந்த உணர்வு என்பது இறை சிந்தனைக்குள் நுழைந்து அந்த ஒளியை நீங்கள் காண்பீங்க. அந்த ஒளி உங்களுக்கு ஏற்படும். அவர்கள்தான் சொர்க்கவாசிகள். அவர்கள்தான் இறைவனுடைய பாதுகாப்பு அடைந்தவர்கள். அதே போல் வாழ்பவர்கள் தான் மூமினான மனிதர்கள். நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளாமல் இந்த பூமியில் தீயவர்களாக வாழ்ந்து மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யாமல் உபதிரவம் செய்து அநியாயம் செய்து இறைவனை ஏமாற்றில. வெளிப்படையாக எல்லாமே இருக்கும், தொப்பி இருக்கும், தாடி இருக்கும், ஜுப்பா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா சைத்தானும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாழ்ந்தால் என்ன ஆகும்? நீங்கள் நினச்சிக்கலாம், அதான் நம்ம வெளிப்படையில் நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம், தொழுகிறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம், அப்போ நம்ம சொர்க்கவாசியாக போயிடலாம். ஆனால் இறைவன் மேலே இருந்தாலும் பார்த்துட்ருக்கான், நம்ம சொர்க்கத்துக்கு இறைவன் செலக்ட் பண்ணி அனுப்பி விட்ருவான் அப்படின்னு மாதிரி வாழக்கூடிய மனிதர்கள் நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறீங்க. ஏன்னா இறைவன் எங்கேயோ மேலேருந்து உங்களுக்கு அப்படியே மேலே உங்களுடைய வெளிப்படையான செயல்களை பார்த்துட்டு அப்படியே டிக் பண்ணிகிட்டே போயிடுறது கிடையாது. இறைவன் அந்த கருவியை உங்களுக்குள்ளேயே உங்களை எடை போடக்கூடிய கருவியை, உங்களுடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய கருவியை உங்களை படைக்கும் பொழுதே, இந்த மனித உடலை படைக்கும் பொழுதே உங்களுக்குள்ளேயே வைத்து அனுப்பிவிட்டான். நீங்கள் இயற்கையாக நேர்மை, தயவு, தர்மம், அந்த இறை நம்பிக்கை, அந்த மாதிரி நல்ல பண்புகளோடு இரக்க குணத்தோடு வாழ்ந்தால்தான் உங்களுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு அந்த உயிருடைய உணர்வு மேலேறி நீங்கள் இறை சிந்தனைக்குள் நுழைய முடியும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.